வணக்கம் உறவுகளே. இது நங்குரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் உறவுகள், தோழர்கள் அனைவரும் உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். விஜய் மீட்டிங்கில் ஒரு வார்த்தை சொன்னார், பவளவேலா பாப்பா அப்படின்னு. அது நாளைக்கு முன்னாடியே போட்டுடலாம், இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சோம். வர டைம் கிடைக்க மாட்டேங்குது. பவளவேலா பாப்பா அப்படின்னு யாரை சொல்கிறாரு அப்படின்னா திமுகவை சொல்கிறார். அவர் இது வரைக்குமே இந்த மீட்டிங்கு, இந்த மாநாடு அனைத்துலேயுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்கிறாரு. அரசியல் பேசுகிறதே இல்லை, எந்த விதமான திட்டங்களும் பேசலை, எந்த விதமான மக்களுக்கான எந்த பணியும் பேசுகிறதில்ல. அவர் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எதுக்குன்னு ஏற்கனவே திமுக தமிழ்நாட்டை பெரிய லெவலில் கொண்டு வந்துருச்சு. இனிமேல் புதுசாக ஒரு அரசியல்வாதி ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவர் வேணால் நான் காட்டுக்கத்தான் கற்றுக்கலாம், ஏதோ வாங்கின காசுக்கு, இல்லை மாட்டிக்கிட்டமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவர் ஏதாவது செய்யலாம். இல்லை அப்படின்னா இவர்கிட்ட இருக்கிற காசை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி இவர்கிட்ட செல்வாக்கை பயன்படுத்தி எவனா ஒருத்தர் செலவு பண்ணுறதுக்கு, கட்சிக்கு பணத்தை செலவு பண்ணுறது எவனா ஒருத்தர் இருந்தானாக்கா அதை அந்த செலவு பண்ண விட்டு இவர் இப்படியே பஞ்சு டயலாக் சொல்லிவிட்டு அலைய வேண்டியதான். பவளவேலா பாப்பா, இது எவ்வளோ பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. இது பவளவேலா பாப்பா அப்படிங்கிறத பவளவேலா பாப்பா அப்படின்னு சொல்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, திமுகவை பாப்பாங்கிறாரா, இல்லை திமுக தலைமையை பாப்பாங்கிறாரா, இல்லை பவளவிழா கொண்டாடக்கூடிய சின்ன பாப்பா அப்படிங்கிறாரா, என்ன சொல்கிறாருன்னே தெரியல. அவங்க ஏதாவது புரியுதா? நம்ம தற்கொலையோ ஒருவேளை அவரை சொன்னால் கோச்சிக்கிறாங்க, எங்களை லாஜிக்கே இல்லாமல் தற்கொலைன்னு பேசுகிறீங்க அப்படின்னு. ஏன்னா திமுக 1949 ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அளப்பரிய சாதனை. இந்தியாவில் இல்லை, உலகத்தில் வேறு எந்த கட்சியுமே செய்ய முடியாத சாதனைகளை திமுக செஞ்சுருக்குது. நீ திமுகவை பார்ப்பாங்கிற, அது கிட்டத்தட்ட 5 முறை முதல்வர்கள் 5 முறை திமுக அரியணையில் ஏறி 5 முறை நல்லாட்சி கொடுத்து, இந்த 5 முறையிலேயும் உலகத்தில் வேறு எந்த கட்சியுமே செய்ய முடியாத ஒரு அரிய பெரிய சாதனைகளை செஞ்சதெல்லாம் உனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? பாவம், நீ போய் மாட்டிக்கிட்ட, நீ இப்போ தப்பிக்கணும், என்ன பண்ணுறது? அதனால் திமுகவை பவளவேலா பார்ப்பாங்கிற. நீ பேசு. திமுக விமர்சனம் பண்ண வேணாம்லாம் யாரும் சொல்லலை உன்னைய. திமுகவை விமர்சனம் பண்ண வேணாம்லாம் யாருமே சொல்லலை. நீ திமுகவையும் விமர்சனம் பண்ணலாம், கலைஞரையும் விமர்சனம் பண்ணலாம், பெரியாரையும் விமர்சனம் பண்ணலாம், யாரை வேணால் விமர்சனம் பண்ணலாம். அதெல்லாம் தனி மனித சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. ஆனால் மற்றவங்க விமர்சனம் பண்ணுறது தான் அவங்க ஆளுங்க போய் அடிக்கிறாங்க. ஒரு யூடியூபரை அடித்து ஏன் உன்னை பற்றி விமர்சனம் பண்ணுறது? அரசியலுக்கு வர வரைக்கும் உன்னை யாருமே கேட்கல. நடிகன், நீ காசு வாங்கினா, சம்பாதிச்ச, நடித்த, ஒரு வேலை, ஒரு டியூட்டி, ஒரு ஜாப், அது அவ்வளவுதான். மற்றபடி மற்றபடி நீ உன்னை எதுக்கணும்னோ இல்லை உன்னை சண்டை போடணும்னோ யாருக்குமே எண்ணம் இல்லை, யாருக்குமே இது இல்லை. ஆனால் நீ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் உன்னை விமர்சனம் பண்ணாமல் உன்னுடைய செயல்களை, உன்னுடைய இதை விமர்சனம் பண்ணோம்னா, அதுவும் 41 பேரை கொன்னதுக்கப்புறமும் அதை பற்றி விமர்சனம் பண்ணல அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம், எந்த விதத்தில் தர்மம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்போ விமர்சனம் பண்ணுன்னா நீ ஆளை வச்சு அடிப்பியா? கையை காலை ஒடிப்பீங்களா? அவங்க ஆளுங்க கை காலை ஒடிப்பாங்களா? அப்போ எந்த விமர்சனமும் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி தோணுது. இந்த பவளவேலா பாப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு நீ இன்ன வரைக்கும் சொல்லலை. இப்போ அதுக்கு பாப்பான்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு, இது பவளவேலா ரைட்டு, திமுக கொண்டாடுது பவளவேலாவை, அறிவு திருவிழான்னு கொண்டாடிச்சு, இந்த வருஷம் பூரா கொண்டாடுவாங்க அவங்க. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போ நீ பாப்பான்னு சொன்னியா, அது எதுக்குன்னு கேட்குறேன். யாரை சொன்ன பாப்பான்னு? யாரை சொன்ன? யாரை சொன்ன பாப்பான்னு? யாரை சொன்ன? உனக்கு சொல்கிறதுக்கு அதாவது நான் என்ன சொல்கிறேன், திமுகவையோ இல்லை கலைஞரையோ இல்லை ஸ்டாலினையோ இல்லை வேறு யாருமேயோ நீ விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி, ஒருத்தங்களை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு மேலே நீ ஒரு 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 ஸ்காலராக இருக்கணும். அவர்கள் துறையிலே அவர்களை பற்றி விமர்சிக்கிறது தப்பு இல்லை. அவர்களை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு பெரிய ஜாம்பவானாக இருக்கணும் அந்த துறையில். அப்போ நீ அவங்கள விமர்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு இது இருக்குது. நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, பாப்பா பவளவேலா பாப்பா அப்படிங்கிற
என்னை தொட்டு பார். என்னைய ஏன் தொட்டீங்கன்னு வருத்தப்படுவீங்க. என்னையும் விஜயை ஏன் தொட்டோன்னு வருத்தப்படணும். விஜய் கூட இருக்கிற மக்களை ஏன் தொட்டணும். மக்களை ஏன் கொண்டாந்து ஜாயின் பண்ணுற. எந்த அரசியல் கட்சியுமே மக்களை கட்சிக்காது. அது உனக்கு தெரியாதா? எல்லாமே ஓட்டு அரசியலில் இருக்கிற கட்சி. எந்த அரசியல் கட்சியும் மக்களை வச்சுக்காது. மக்களுக்காக தான் ஸ்டாலின் ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்கிறாரு. நீ ஏன் மக்களை திருப்பி விட்ற, திசை திருப்பி விட்ற? அப்படியே மக்களை சொன்னாங்களாம் தற்குறின்னு. மக்களை யார் சொன்னது தற்குறின்னு? யார் போய் மக்களை தொட்டது? யார் போய் மக்கள்கிட்ட பேசுனது? மக்களை யார் போனீங்க இது வரைக்கும்? யாராவது திமுக யாராவது பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்க யாராவது உன்னை கேள்வி கேட்டிருக்காங்களா? ஏன் மக்களை அவங்க போகிறீங்க, அவங்க ஒரு டுபாக்கூர் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. நீயா போய் வாண்டடாக வண்டியில் இருக்கிற, நீயா போய் என்னைய தான் பேசுகிறாங்க, என்னைய தான் எல்லாம் செய்கிறாங்க. எல்லாம் சட்டசபையில் ஆரம்பித்து தெருவூரில் இருக்கிற கூட்டம் வரைக்கும் எல்லாம் உன்னைய பற்றி திமுக என்னையாவது பேசியிருக்குதா? திமுக பெருந்தலைவர்கள் ஏதாவது பேசியிருக்காங்களா? சின்ன சின்ன பேச்சாளர்கள் பேசியிருப்பாங்க. இப்போ என்ன மாதிரி ஆளுங்களை கூட பேசியிருப்பாங்க. திமுகவிலேருந்து உன்னை ஒரு கட்சியாகவே மதிக்கலை. ஸ்டாலினோட ஒரே டார்கெட்டு எடப்பாடி தான், அதிமுக தான். உன்னை ஒரு கட்சியாக மதிக்கலை, நீ உன்னை தலைவனாகவே மதிக்கலை. ஏன்னா நீ தற்கொலைங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஊருக்கே உலகத்துக்கே தெரிஞ்சிருக்குது, அவங்களுக்கு தெரியாதா? நீ பவள விழா பாப்பான்னு சொல்லும் போதே நீ எவ்வளோ பெரிய தற்கொலைன்னு தெரியும். தொட்டு பாருங்கிற. என்னை தொட்டா ஏன்டா தொட்டணும் வந்து ஒன்று யாருமே தொடலை. நீ தொடுற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய சாதனை பண்ணிடல. நீ நின்னா 234 தொகுதியிலையும் ஜெயிச்சு 150 தொகுதியில் ஜெயிச்சு நீ ஆட்சிக்கு வந்துடுவா அப்படின்லாம் யாருக்கும் தெரியாது. எந்த கேரண்டியும் இல்லை. ஓட்டு போடலாம். இன்றைக்கி மக்களோட மனநிலை எப்படி இருக்குது, நாளைக்கு மக்களுடைய மனநிலை மாறும். ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க, எம்ஜிஆரை விரும்பினாங்க. ஒரு காலத்தில் கலைஞருக்கு விரும்பினாங்க, கலைஞருக்கு ஓட்டு போட்டாங்க. ஒரு காலத்தில் ஸ்டாலினுக்கு விரும்பினாங்க, ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்போ உதயநிதிக்கு விரும்புவாங்க, உதயநிதிக்கு ஓட்டு போடுவாங்க. உனக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லையாங்கிறது எந்த நிச்சயம், எந்த விதம் நிச்சயம் இல்லை. பையறதெல்லாம் இப்போ செய்கிறதெல்லாம் சேட்டை. அப்புறம் இன்னொன்று, நான் குறி வைச்சா தவறாது, தவறுமானால் குறி வைக்க மாட்டேன். இது எம்ஜிஆர் டைலாக்னு இப்போ தான் சொல்கிறாங்க, இப்போ தான் காணொலியில் போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது அது எம்ஜிஆர் டைலாக் இல்லாமல. அது எம்ஜிஆர் டைலாக் கூட இல்லை தம்பி. அது யார் எழுதுனதான்? கலைஞர் எழுதுனதான். அது தெரியாதா உனக்கு? அது தெரியாமல் நீ பாட்டு அந்த டைலாகை நீ பாட்டு பேசிவிட்ட. அது கலைஞர் டைலாக் வந்து கலைஞர் தான். கலைஞர் எம்ஜிஆருக்காக எழுதுனதான். எம்ஜிஆர் ஒன்லி டப்பிங் தான். அதே மாதிரி நீ ஒரு டப்பிங், அவ்வளவுதான். மற்றபடி அந்த அந்த வசனத்துக்கு பொருத்தமாக அந்த வசனத்தோட சொந்தக்காரர் வந்து கலைஞர். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீ வந்து உனக்கு என்ன பேசணுன்னே தெரிய மாட்டேங்குது. யார் உன்னை தப்பாக சேர்க்குறாங்க, தப்பாக எழுதி கொடுக்குறாங்களா, என்ன பேசுகிற, எப்படி மனப்பாடம் பண்ணுற, ஒரு கட்சியை எப்படி விமர்சிக்கணும். உனக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி அரசியல் எதிரி ரைட்டு விமர்சிக்கிற. கொள்கை எதிரியை பற்றி பேசவே இல்லை. கொள்கை எதிரியை பற்றி ஒன்றுமே பேச மாட்டியா? அதிமுகவை பற்றி ஒன்றுமே பேச மாட்டியா? அவங்களாம் சொந்தக்காரங்களா உனக்கு? பிஜேபியை பற்றி ஒன்றும் பேச மாட்டியா? ஒன்றிய அரசை பற்றி எதுவுமே கேட்க மாட்டியா? அதெல்லாம் அவங்கெல்லாம் சொந்தக்காரங்களா உனக்கு? அவங்கள பற்றி கேட்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் ஏதாவது போட்டிருக்காங்களா? என்ன நீ பாட்டுக்கு வர்ற, நீ பாட்டுக்கு மேடையெல்லாம் நமக்கு என்னான்னு பேசுகிற? ஏதாவது உருப்படியாக கேட்குற மாதிரி, பார்க்குறவங்க மனசு சலிக்கிற மாதிரி பேசக்கூடாது. ஒரு இது கலைஞர் பேசி கேட்டிருக்கியா நீ? கேட்டிருப்ப. நீயும் திமுககாரன் தானே. திமுகலேருந்து வந்தவங்க தானே திமுகக்கெல்லாம் துரோகியாக மாறுறாங்க. இப்போ அதானே ட்ரெண்ட்டு. ஆரம்பத்துலேருந்து திமுகவோட வரலாறு என்ன அப்படின்னா, திமுகவில் இருந்தவங்க தான் திமுகவோட துரோகியாக மாறுறாங்க. வேறு யார் புதுசாக வர போகிறாங்க? திமுகவுக்கு கூடையே இருந்து அவங்களுடைய எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இவர்களுடைய பலனை பூரா அவங்க அனுபவிச்சுக்கிட்டு, திமுகவில் இருந்த கட்சி பலனை பூரா அவங்க அனுபவிச்சுக்கிட்டு, கடைசியில் திருப்பி திமுகவையே பேசுவாங்க. வாரிசு அரசியலும்பாங்க. வாரிசு அரசியல் தான், எல்லாருமே தான் வாரிசு அரசியல். இதுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டே ஒன்று போட்டு காணொலியில் உலாவுது, யார் யார் வாரிசு அரசியலாக இருக்காங்கன்னு. அமித்ஷாவோட பையன் அவர் சொல்கிறாரு வாரிசு அரசியல்னு, ஒன்றிய அரசில் சொல்கிறாங்க வாரிசு அரசியல்னு. அமித்ஷாவோட பையன் பார்த்தீங்கன்னாக்கா ஜெய்ஷா, அவன் யார், அவனுக்கு எவ்வளோ பெரிய பணம் வந்துச்சு, எப்படியெல்லாம் வந்துச்சு, அவர் எப்படி கிரிக்கெட்டு போர்டு தலைவரானார், இதெல்லாம் ஒரு பெரிய கதை. இது வந்து நீ வந்து புதுசாக பேசிகிட்டு இருக்கிற நீ. உனக்கு உங்கள் அப்பா இல்லாட்டி நீ வந்திருப்பியா நீ? என்ன நீ சுயமாக வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிற? என்னென்னமோ பேசணும்னு தோணுது. உன்னை மாதிரி பேசுறதுக்கு நம்மளால் முடியல. சீமான் சொன்ன மாதிரி நீ என்னப்பா பைத்தியம், நீ எது வேணால் பேசலாம், நாங்கள் அப்படி பேச முடியுமா அப்படின்னு. ஆமாம், இப்போ சிபிஐ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களாம்ல, ரொம்ப போட்டு கிடுக்கி பிடி கேள்விகளாம் கேட்குறாங்களாம்ல. நீ என்ன இப்போ படம் எடுத்தது பூரா அம்பலமாயிரும் போல் இருக்கு. ஜனநாயகன் படம் ஷூட்டிங்காக ட்ரோன் கேமரா வச்சு எடுத்ததெல்லாம் அம்பலமாயிரும் போல் இருக்கு. ரொம்ப சிரமப்படுத்துவாங்க போல் இருக்குது. என்னமோ எப்படியோ போய் மாட்டிக்கிட்ட, அதுலேருந்து வெளியே வர முடியாது. ரொம்ப கஷ்டம். பிஜேபி கிட்ட மாட்டால் வெளியே வர முடியாது.
பிஜேபியை தின்னுட்டு தான் மறு வேலை பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுறோம். ஒன்றே தின்றுறான். நீ தனியாலாம் இனிமேல் அரசியல்லாம் பண்ண முடியாது. சிபிஐட்ட மாட்டிக்கிட்டல்ல, நீங்களா தானே போய் தானே வாண்டடா. ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்ட தம்பி விஜய் அவர்களே, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. எப்படின்னா, இந்த 41 பேர் இறந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்களே, நீ கிளம்பி வந்தீல்ல, வர்ற வழியிலே ஸ்டாலினுக்கு ஒரு ஃபோனை போட்டு, அண்ணே இது மாதிரி ஆச்சுண்ணே, கோச்சிக்காதீங்க, இது மாதிரி நடந்து போச்சு, ஏதாவது ஏதாவது அந்த மக்களுக்கு ஏதாவது போய் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நீ சொல்லாமே அவர் பண்ணிட்டாரு. அது வேறு விஷயம். ஆனால் நீ சிபிஐக்கு தான் போகணுன்னு ஒத்த காலில் நிற்காம, எவன் கண்டவன் பேச்சை கேட்டுக்கிட்டு போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்காம, இங்கே மாட்டிருந்தீங்கன்னா உன்னை ஏதாவது ஒரு இது பண்ணி தள்ளி விட்டுருப்பார் உன்னை ஒரு ஓரமாக. உனக்கு வந்து பதவி ஆசை, திமிரு ஓவராக இருக்கவங்க தான் என்ன பண்ணுறா அப்படின்னா, எப்படி கேள்வி கேட்குற அப்படின்னா, பவள விழா பாப்பா அப்படின்னு சத்தாக்கிற, மேடையில் ஏறி சத்தாக்கிற, ஒரு 75 வருஷம் ஆன ஒரு கட்சியை அசால்ட்டாக சத்தாச்சிட்டு போகிற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. மக்கள் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீ வந்து புதுசாக செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.